வெகு காலமாய் நடக்காமல் இருந்த காரியம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனம் 5 வசனம் 6 நாம் வாசிக்க போகிறோம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த மனுஷன் ஒருவன் இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதி அஸ்தன் என்று அறிந்து. அல்லேலூயா. இங்கே ஒரு பரிச்சயமான சம்பவம். அநேக வார்த்தைகளை இந்த பகுதிகளில் இருந்து நாம் கேட்டிருக்கிறோம். இந்த ஒரு வார்த்தையை கர்த்தர் ஹைலைட் பண்ண விரும்புகிறார். ஒரு வார்த்தை. இங்கே 38 வருஷமாக அந்த மனிதன் வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். 38 years he was in suffering. 38 வருஷமாக பாடு. இயேசு அங்கே சொன்ன வார்த்தை, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து. வெகு காலமாய் அவனுக்கு அற்புதம் நடக்கவில்லை. வெகு காலமாக அவன் அற்புதத்தை, அதிசயத்தை, தான் எதிர்பார்த்த காரியத்தை அவன் பார்க்கவில்லை. வெகு காலம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. வெகு காலம். வெகு காலம். 4 நாள் காய்ச்சல் வந்தாலே கஷ்டமா இருக்குது. 4 நாள் பலவீனம். வருடக்கணக்காக 38 வருஷமாக இது இனிமேல் நடக்க வாய்ப்பில்லை அப்படின்னு நினைச்ச காரியம் இனி 38 வருஷம் படுக்கையில கடந்தாச்சு. இனி எங்க சார் எழும்ப போறோம்? இனி எழும்புறதுக்கு சான்ஸே இல்லை. இனி நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இனிமேல் கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னு நினைக்கக்கூடிய, வெகு காலமா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைய கர்த்தர் இந்த செப்டம்பர் மாதத்துல ஆமென் முடிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. செப்டம்பர் மாதத்துல செய்ய விரும்புகிறார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைதட்டலாம், நல்ல ஆமென் சொல்லலாம், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வெகு காலமாய் நடக்காமல் இருக்கக்கூடிய காரியம், இனி நடக்க போவதில்லை என்று நினைத்த காரியம், இனி எழும்ப வாய்ப்பே இல்லை என்று நினைத்த காரியம், இனி நடக்காது என்று முத்திரை போடப்பட்ட காரியத்தை கர்த்தர் எழுப்பி காட்டுவதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். காலங்கள் இயேசுவுக்கு மேட்டர் இல்லை. அவருடைய வல்லமை பெரியது. ஹல்லேலூயா. அங்கே ஒரு பெரிய பண்டிகை நடக்கிறது. யூதருடைய பண்டிகை ஒன்று நடக்கிறது. 1ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். ஊர் முழுவதும் பண்டிகை, கோலாகலமாக இருக்கிறது, கொண்டாட்டமாக இருக்கிறது, பயங்கர ஆரவாரத்தோடு ஊரே இருக்கிறது. ஆனால் இவன் ஒருவன் மாத்திரம், இவன் பலவீனத்தில் இருக்கிறான். தாவீது ஃபேமிலியில சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டுக்கு அபிஷேகம் பண்ண வராரு. வீட்டுக்கு வராருனோனே வீடு ஃபுல்லா விருந்து, வீடு ஃபுல்லா சந்தோஷமா இருக்குது. ஆனால் தாவீது ஒருவன் மாத்திரம் துக்கத்தோடு நின்று கொண்டு இருக்கிறான். அழைப்பு இல்லை. ஊரே பண்டிகை, ஊரே பண்டிகையை கொண்டாட வருகிறது, பண்டிகையை பார்க்க வருகிறது. ஆனால் இயேசு இந்த 38 வருஷமாய் வெகு காலம் நடக்காம இருக்கிற பிரச்சனையை டீல் பண்றதற்காக, வெகு காலமா நடக்காம இருக்கிற பிரச்சனையை டீல் பண்றதற்காக இயேசு அந்த பண்டிகைக்கு வந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இவனுக்கு பயங்கர வழி. அந்த பெதஸ்தா என்ற குளம், யாரெல்லாம் இருப்பாங்கன்னா சப்பானிகள் இருப்பாங்களாம், குருடர்கள் அந்த இடத்துல இருப்பாங்களாம். என்னென்னலாம் வியாதி, யார் எல்லாராலையும் கைவிடப்பட்ட வியாதியஸ்தர்களை ஃபுல்லா அந்த குளத்து பக்கத்துல வச்சிருப்பாங்களாம். காரணம், இந்த குளத்தை அவ்வப்போது தேவதூதன் கலக்குவானாம். இந்த கலக்கணும்னு யார் முதல்ல முந்தி இறங்குகிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். எல்லாருடைய கண்கள் இங்கதான் கவனமா பார்க்கணும், இங்கதான் கவனமா பார்க்கணும். யார் முந்தி இறங்குகிறார்களோ சுகம். அப்போ ஊர் ஃபுல்லா சந்தோஷமா இருக்குது. அந்த குளத்தின் பக்கத்துல கண்ணீர் வடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஊர் ஃபுல்லா ஹாப்பி, பட்டாசுகள், கொண்டாட்டங்கள், நல்ல உணவுகள், திருவிழா. ஆனா இந்த குளத்தின் பக்கத்துல,
இல்ல உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ஹாப்பியா இருக்கலாம், உங்க மனசு மாத்திரம் ஒரு குளத்தின் பக்கத்துல அந்த 38 வருஷமா நின்ற மனுஷனை போல சில ஏக்கங்கள் இன்னும் நடக்கலையே. ஆண்டவரே, எங்களுக்கு இன்னும் இந்த காரியம் கிட்டணுமே ஆண்டவரே, எங்களுக்கு இந்த காரியம் எங்க பிள்ளை வாழ்க்கையில் நடக்கணுமே, எங்க வாழ்க்கையில் நடக்கணுமே. சுற்றி ஆர்ப்பாட்டம், சுற்றி ஆரவாரம், சுற்றி கொண்டாட்டம், ஆனால் இந்த ஒருவனுடைய உள்ளம் நொறுங்கி போயிருக்கிறது, உடைக்கப்பட்டு இருக்குது, சிதைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு வசனம் அங்கே போடப்பட்டிருக்குது. வசனம் 3 பார்க்கிறோம். கடைசி பகுதி, எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். They are waiting. யாருக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார்? குளத்தின் பக்கத்தில் இருந்தாலும் கண்ணீரோடு இருந்தாலும் காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. 38 வருஷமா நீ இருக்கிறது மேட்டர் இல்ல, நீ இருக்கிற இடம் எந்த இடம் தெரியுமா? அற்புதத்தை கொடுக்கிற இடத்துல இருக்கிற பாத்தியா, அந்த இடத்துல வெயிட் பண்ற பாத்தியா? ஓ வெயிட்டிங் பீரியட், உன்னுடைய காத்திருப்பு, அருமை சகோதரா, உங்களுடைய காத்திருப்பு வீண் போகாது, வீண் போகாது. வசனம் சொல்லுது, அவன் காத்திருக்கிறான். காத்திருக்கிறான். என்ன காத்திருக்கிறான்? அவன் இயேசுட்ட சொல்லும் போது, இந்த குளத்தை கலக்கப்படும் பொழுது ஒவ்வொரு முறையும் ஒருத்தரா உள்ள இறங்கிடுறாங்க. ஆனா என்னால மாத்திரம் என்ன செய்ய முடியல? இறங்க முடியல. ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொருத்தவங்க ஹெல்ப் பண்ணிடுறாங்க, ஆனா எனக்கு மாத்திரம் இறங்க முடியல. அது எதை காட்டுது தெரியுமா? ஒவ்வொரு தடவையும் குளம் கலக்கப்படும் போது என்னை யாராவது இறக்கிற மாட்டாங்களான்ற நம்பிக்கை. ஒவ்வொரு தடவையும் குளம் கலக்கப்படும் போது நான் முதல்ல இறங்கிற மாட்டேனா? ஒவ்வொரு தடவையும் குளம் கலக்கப்படும் போது எனக்கு இந்த சுகம் கிடைக்காதா? இந்த நம்பிக்கை உனக்குள்ள பெருகுது பாத்தியா? இந்த காத்திருப்பு பெருகுது பாத்தியா? உன்னை சந்திக்க பண்டிகைக்கு போகாமல் பெதஸ்தாக்கு வருகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போடு சொல்லுங்க, ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா. பண்டிகைக்கு போகாமல் பெதஸ்தாக்கு வரக்கூடிய தெய்வம் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தடவையும் கலக்கப்படும் போது முயற்சி செய்யறான். அவன் சொல்றான், ஒவ்வொரு தடவையும் கலக்கப்படும் போது நான் ட்ரை பண்றேன். இந்த முறை அற்புதம் நடந்துருமா? இந்த உபவாச கூட்டத்தில் அற்புதம் நடந்துருமா? இந்த மாசம் அற்புதம் நடந்துருமா? ஒவ்வொரு நாளா ஏங்கி கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. முடவன் எத்தனை வருஷம் காத்திருந்தான்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, 38 years. 30 பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல 2 சைடு திரும்பி சொல்லுங்க, 38 வருஷம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் எத்தனை வருடம் காத்திருந்தான் ஒரே ஒரு பிள்ளைக்காக? 25 வருடம். யோசேப்பு எத்தனை வருடம் காத்திருந்தான் தரிசனம் நிறைவேற? 13 வருடம் காத்திருந்தான். தாவீதுக்கு வார்த்தை வந்து விட்டது, அபிஷேகம் வந்து விட்டது, ஆனால் தாவீதுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேற தாவீதும் 14, 15 வருடங்கள் தாவீது காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது எதை காட்டுது தெரியுமா? காத்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் எழும்ப செய்வார். காத்திருக்கிற எல்லா உள்ளங்களையும் கர்த்தர் எழும்ப செய்வார். மனிதரிடம் காத்திருக்கவில்லை, தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஓ ஹல்லேலூயா ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நிச்சயமாக எழும்ப செய்வார். அது கொஞ்ச காலமானா இருந்தாலும் பரவாயில்லை, வெகு காலமா இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் எழும்ப செய்வார். வசனம் சொல்லுது, காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தார். காலம் நிறைவேறின பொழுது சாராளுடைய கற்பத்திலே ஒரு ஈசாக்கு வெளிப்பட்டான். சாராளினுடைய கற்பமே நினைச்சா கூட அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அடைக்கவோ தடுக்கவோ முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. காலம் வரும் பொழுது 38 வருஷ அந்த பிரச்சனை நொடி பொழுதுல கர்த்தர் மாற்றுவார். சில ஆண்டுகளாக சில பிரச்சனைகளுக்குள்ள போகலாம், சில ஆண்டுகளாக சில பலவீனங்களுக்குள்ள போகலாம். ஆமென். நீங்க விசுவாசிக்கணும், ஆண்டவரே இந்த மாதம் எனக்கு சுகம் கிடைச்சிராதா? இந்த கூட்டத்துல எனக்கு அற்புதம் நடந்துராதா? ஒவ்வொரு முறையும் கலக்கப்படும் போது இவன் நம்பிக்கை என்ன தெரியுமா? இந்த முறை நான் இறங்கிட மாட்டேனா? இந்த முறை நான் போயிட மாட்டேனா? இந்த முறை எனக்கு சுகம் கிடைச்சிராதா? இந்த காத்திருப்பை பார்த்துட்டு ஒருவர் வந்தார். ஒருவர் வந்தார். ஹல்லேலூயா, ஆமென்.
மோசேக்குன்னு ஒரு காலம் வந்துச்சு. மோசே அவங்க அம்மா 3 மாசம் ஒளிச்சு வச்சிருந்தாங்களாம். எத்தனை மாசம்? 3 மாசம். 3 மாசம் அந்த குழந்தை அழுதுருக்குமா அழுதுருக்காதா? அழுகாத குழந்தை உங்க ஊர்ல இருந்தா காட்டுங்க, அதுக்கு பரிசு கொடுத்துடலாம். அழுகாத குழந்தை, எல்லா குழந்தை என்ன பண்ணும்? அழுகும். 3 மாசம் அந்த குழந்தை அழுதுச்சு. பதில் கிடைச்சிச்சான்னு கேட்டா அந்த குழந்தைக்கு பதில் கிடைக்கல. கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். கவனம் இங்க இருக்கணும். 3 மாதம் அந்த குழந்தை அழுதது. அந்த குழந்தையினுடைய கண்ணீருக்கு பதில் கிடைக்கவில்லை. ஆனா ஒரு நாள் வந்துச்சு. என்னை தெரியுமா? அவங்க அம்மா பார்வோன் குமாரத்தை வரப்போறாங்கன்னு சொல்லி அந்த நாணல் பெட்டிக்குள்ள அந்த குழந்தைய வச்சு அந்த நதியின் ஓரத்துல அந்த அம்மா குழந்தைய வச்சாங்க. 3 நாள் அந்த குழந்தையினுடைய கண்ணீருக்கு பதில் கிடைக்கல. ஆனா பார்வோனின் குமாரத்தை தூக்கும் பொழுது அந்த குழந்தை அழுகிறா, அந்த குழந்தை கண்ணீர் விடுறா. அவ சொல்றா, இது எபிரேய பிள்ளைகள்ல ஒன்று. இந்த குழந்தை அழுகிறதை பார்த்து அவள் இரக்கமுற்று. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் அழுகையை ரசிக்கிற தெய்வம் அல்ல, என் அழுகைக்கு மேல் அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya. ஒரு சட்டம் போடப்பட்ட எபிரேய குழந்தைகளை வெறுக்கிற ஒரு குமாரத்திக்கே இரக்கம் வருமானால், சொந்த இரத்தத்தை கொடுத்து உங்களையும் என்னையும் சம்பாதித்தவர் நம்முடைய ஜெபங்களுக்கு, நம்முடைய விண்ணப்பங்களுக்கு, நம்முடைய அழுகைகளுக்கு, நம்முடைய உபவாசங்களுக்கு, நம்முடைய குரலுக்கு நிச்சயம் 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 பதில் தருவா. 3 மாசம் அந்த குழந்தையின் அழுகைக்கு வேல்யூ இல்லாம இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு அந்த குழந்தையினுடைய அழுகைக்கு வேல்யூ வந்துச்சு. சொல்லுங்களேன், பதில் கிடைக்கிற வர அழுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், பதில் கிடைக்கிற வர என்ன பண்ணிருங்க? அழுதுருங்க. பதில் கிடைக்கிற வர போராடிருங்க. ஹalleluya. அதான் 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் வசனம் 25 இப்படியாக சொல்லுது. 2 ராஜாக்கள் 19:25. நான் வெகு காலத்திற்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன். வெகு காலத்திற்கு முன்பு கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிறார். ஹalleluya. பிரசங்கத்தின் தலைப்பு வெகு காலமாய் நடக்காமல் இருக்கிற காரியம். வெகு காலமாய். ஆனா வசனம் என்ன சொல்லுது? வெகு காலமாய் நடக்காமல் இருக்கிற காரியத்துல வெகு காலத்திற்கு முன்பே நடக்கணும்னு கர்த்தர் திட்டம் பண்ணி இருக்கிறார். ஹalleluya. மறுபடி சொல்றேன், வெகு காலமாய் நடக்காம இருக்கிற காரியம் வெகு காலத்திற்கு முன்பே இப்படித்தான் நடக்கணும்னு சொல்லி சில அற்புதத்தை கர்த்தர் திட்டம் பண்ணி வைத்து இருக்கிறார். ஹalleluya. ஆமென். இயேசு பவனி வருவதற்கென்று ஒரு கழுதை பிறக்க வேண்டும். அந்த கழுதை யார் வீட்டில் பிறக்க வேண்டும்? அந்த கழுதை யார் வீட்டில் பிறந்தால், எந்த வயதுள்ள கழுதையாக இருந்தால் அந்த கழுதையின் மேல் ஏற முடியும் என்று அந்த கழுதைக்கே ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருப்பாரானால், ஹalleluya, அவைகளை பார்க்கிலும் நாங்கள் விசேஷமானவர்கள். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஹalleluya, we are valuable, we are precious in your sight. அவருடைய பார்வைக்கு நாம் விலையேற பெற்றவர்கள். ஹalleluya. ஆமென். ஒவ்வொரு காக்காவும் ஒவ்வொரு மாதிரி. எல்லா காக்காவும் ஒரே மாதிரி தான் இருந்தாலும் எல்லா காக்காவும் எடுத்துட்டு தான் போகும். ஆனா எலியாவுக்குன்னு ஒரு காக்கா, அந்த காக்கா கொடுக்கிற புத்தி வரணும்னு சொல்லி அந்த காக்காவை அதுக்கு முன்னாடியே சிருஷ்டிச்சு. இல்ல குட்டி காக்காவா, பிறந்த காக்காவா இருந்துச்சுன்னா வாயில கவி கொண்டு வந்திருக்குமா? இல்ல. அப்ப அதுக்கு முன்னாடியே அப்போ கழுதைக்கு ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு, காக்காக்கு ஒரு பிளான் வச்சிருக்கிறாரு. நான் சொல்றேன், வெகு காலமா நடக்காம இருக்கிற சில காரியத்துக்கு கர்த்தர் திட்டத்தை வச்சிருக்கிறாரு. பிரதர் சிஸ்டர், நமக்கு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. ஹalleluya. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தான் பெதஸ்தா குளத்திற்கு இயேசு வந்தார். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த 38 வருஷமா பலவீனம் உள்ளவனுடைய பேரு அநேகருடைய மைண்ட்ல இல்லாம இருக்கலாம். ஆனால் அவரோ வெகு காலத்திற்கு முன்னே அவனை திட்டம் பண்ணி அந்த நேரத்தில் அவர் இயேசு வந்தார். ஹalleluya. ஆமென். பண்டிகைக்கு எல்லாரும் எதுக்கு வருவாங்க? நான் கூட்டத்தை பார்க்க வருவாங்க. இயேசு கூட்டத்தை பார்க்க வரல, சுகம் கொடுக்க வந்தார். ஞாயிறு ஆராதனைக்கு எதுக்கு வர்றோம்? கூட்டத்தை பார்க்க வரல, அவர்கிட்ட இருந்து எதையாவது ஒண்ணு வாங்கணும். இந்த வாரம் இயேசுட்ட இருந்து சில சுகத்தை வாங்கணும். இந்த வாரத்துல இயேசுட்ட இருந்து சில நன்மைகளை வாங்கணும், சில நல்ல குணங்களை வாங்கணும், சில நன்மைகளை வாங்கணும்.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த மைண்டோட சர்ச்சுக்கு வரணும். இந்த வாரம் என்ன கிடைக்கும், இந்த வாரம் கர்த்தர் எனக்கு என்ன தர போறாரு, என்ன ரேமாவ பேச போறாரு, என்ன தலைப்புல பேச போறாரு, என்ன பாயிண்ட்ல பேச போறாரு, எனக்கு அது முக்கியம் ஆண்டவரே. ஹalleluya, ஆமென் சொல்லுங்க. வசனம் 13, யோவான் 5:13 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யோவான் 5:13 சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாய் இருந்தபடியினால் இயேசு விலகி இருந்தார். ஹalleluya, இயேசு விலகி இருந்தார். அற்புதம் செய்யறதுக்கு முன்னாடி இல்ல, அற்புதத்தை செய்ய வேண்டியதை செஞ்சிட்டு தான் ஆமென் கர்த்தர் ஆமென் மற்ற காரியங்களை செய்வாரே ஒழிய, அவர் எனக்குரியதை செய்யாமல் என்னை விட்டு விலகவும் மாட்டா, என்னை இயேசு கைவிடவும் மாட்டா. ஹalleluya, அப்புறம் போகிறவர் போல இயேசு காணப்பட்டாலும் அப்புறம் போகவில்லை. அவர்கள் அழைத்த வீட்டிற்குள் இயேசு வந்தார். ஹalleluya, சில நேரம் தூரமாய் போகிறது போல இருக்கும், சில நேரம் ஜெபங்கள் கேட்காதது போல இருக்கும், சில மேல நம்ம தான் தனிமையில நடக்கிறது போல இருக்கும், சில நேரத்துல வனாந்தரத்துல இருக்கிறது போல இருக்கும். நான் சொல்றேன், அப்புறம் போகிறவர்கள் போல சீஷர்களுக்கு காணப்பட்டாலும் போகல. பகல் சொல்லுங்க, போகல போகல போகல. விலகினாரு அப்படின்னு போட்டிருக்கு. செய்யறதுக்கு முன்னாடி இல்ல, அற்புதத்தை செய்து விட்டு தான் விலகிறாரு. ஹalleluya. காரணம், வெகு காலமா நடக்காத காரியத்திற்கு வெகு காலத்திற்கு முன்பே கர்த்தர் திட்டத்தை வைத்திருக்கிறார். போன வாரம் பார்த்தோம்ல, 2 வாரத்துக்கு முன்னாடி எசேக்கியா ராஜா அசீரியா வந்து நிறைய வார்த்தைகளை பேசுறார். சனகரிப், ரப்சாக்கே நிறைய வார்த்தைகளை தூசிக்கிறாங்க. இப்போ எலியா இந்த எசேக்கியா வந்து ஜெபிச்சு பழகினவர்ல, இவரு நேர தேவ சமூகத்துக்கு போறாரு. அப்போ கர்த்தர் சொல்றாரு, எப்பா வந்த வழி அவன் திரும்பி போயிடுவான், நீ எதை குறிச்சு என்ன பண்ண வேண்டானா பயப்பட வேண்டான்னு மாத்திரம் தான் சொன்னாரு. அன்னைக்கு நைட்டு எசேக்கியா தூங்க போறாரு. வசனம் சொல்லுது, ராக்காலத்துல அழுகை தங்கும், விடிய காலத்துல களிப்புண்டாகும். இந்த ராத்திரி எப்படி இருக்குமோ, இந்த ராத்திரி என்ன பிடிச்சிருவாங்களோ, தேசம் என்ன ஆயிருமோன்ற கவலையில் அரண்மனைக்குள்ள எசேக்கியா தூக்க போறாரு. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினாராம். 1,85,000 பேரை ஒரே தூதன் நிர்மூலமாக்கினார். அல்லேலூயா. இது எப்போ திட்டம் பண்ணது தெரியுமா? வெகு காலத்திற்கு முன்பே இது திட்டம் பண்ணப்பட்டது. வெகு காலத்திற்கு முன்பே. சாரிபாத் வீட்டிற்கு கர்த்தர் எலியாவை அனுப்பினார். ஆனால் எலியாவை போஷிப்பதற்கு கர்த்தர் யாரை அனுப்பினார்? காக்காவை அனுப்பினார். எலியாவை போஷிக்க காக்காவை அனுப்பினது போல சாரிபாத்த போஷிக்க கர்த்தர் ஒரு காக்காவை அனுப்புனார்னா, ஒருவேளை சாப்பாடோட சாரிபாத் கதை முடிஞ்சிருக்கும். ஆமென். யாருக்கு எதை எப்ப செய்யணும், யாருக்கு எதை எப்படி செய்யணும், தலைக்கு மேல நம்புறவங்க மாத்திரம் ஹalleluya, யாருக்கு எதை எப்ப கொடுக்கணும்னு வெகு காலத்திற்கு முன்பே கர்த்தர் திட்டம் பண்ணி இருக்கிறார். அந்த திட்டத்துல கர்த்தர் கொடுக்க வேண்டியதை கொடுப்பார். ஹalleluya. காக்கா வந்துருச்சுன்னா ஒரே நேரம் சாப்பாடு தான் சாரிபாத் அம்மாக்கு. ஆனா எலியா வந்தனால பஞ்ச காலம் முழுவதையும் கர்த்தர் அவர்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றாரு. பஞ்ச காலம் முழுமையும் கர்த்தர் பசுமையான காலமாய் மாற்றுகிறார். ஹalleluya. 2 ராஜாக்கள் 19 பார்க்கிறோம், அந்த தூதன் வந்து அந்த ராத்திரி அடிக்கிறார். அன்று ராத்திரியிலே சம்பவித்தது. 2 ராஜாக்கள் 19:35 நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,85,000 பேரை சங்கரித்தார். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அப்பொழுது அசீரியா ராஜா சனகரி பிரயாணப்பட்டு திரும்பி போனான். ஹalleluya. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். எப்போ இந்த அசீரியா ராஜா புறப்பட்டு போறானா, அவன் டீம்ல இருக்கிற எல்லாரும் க்ளோஸ். இனிமேல் நம்மளுக்கு யுத்தம் பண்றதுக்கு நம்ம ராணுவமே இல்ல, ஒரே நாள்ல கர்த்தர் அங்க கிரியை செஞ்சுட்டாருன்றத இந்த ராஜா அசீரியா பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா தன் ஊருக்கு திரும்பி போகிறான். எதை காட்டுதுன்னா, பிசாசு விழுகிற வரை நாம போராடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம்.
பிசாசு விழுகிற வர, செத்த பிரேதமா அங்க விழுகிற வர எசேக்கியா போராடி கொண்டுதான் இருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த பிரேதமா விழுகிற வர, விழுந்ததுக்கு அப்புறம் தான் அது வர போகாத, இந்த அசீரியா எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு தான் நாட்டுக்கு கிளம்பி போறான். இங்க செத்த பிரேதத்தை போலதான் 38 வருஷமா ஒருவனுடைய வாழ்க்கை இருக்குது. செத்த பிரேதம் ஒரே இடத்துல 38 வருஷமா இருந்தா அவனுக்கு என்னங்க வாழ்க்கையில அனுபவிக்க முடியும்? எங்கங்க போக முடியும்? யார பார்க்க முடியும்? எதை செய்ய முடியும்? செத்த பிரேதம் போல. அல்லேலூயா. அதுக்குதான் பைபிள் ஒரு அழகான வசனம் இருக்குது. விக்கிரகங்களுக்கு கண் இருந்தும் காணாது, காது இருந்தும் மூக்கு. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 115 வசனம் 4 வாசிக்கலாமா? 4, 5, 6 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமே. சங்கீதம் 115. ஆமென், ஸ்தோத்திரம். வசனம் 4, 5, 6. அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கு இருந்தும் முகராது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். நம்ம ரோட்ல பாக்குற நிறைய இதுக்கு கண் இருக்கு ஆனா பார்க்காது, காது இருக்கு ஆனா. ஆமா, எலியா சொல்றாருல, வானத்துல இருந்து அக்கினி இறக்கிறதுக்கு முன்னாடி சொல்றாரு, உன் தெய்வம் அக்கினி இறக்குவாரா, என் தெய்வம் இறக்குவாரா? சேலஞ்ச் வருது. அவங்க கால்ல இருந்து கூப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் சான்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டாரு. கால்ல இருந்து கத்துறாங்க, உடம்பெல்லாம் கீறுறாங்க, அக்கினி வரட்டும் அக்கினி வரட்டும்னு. அக்கினியே வரல. எலியா கிண்டல் பண்றாரு, எப்பா உங்க சாமி தூங்க போயிருப்பாருப்பா, உங்க சாமி ஆபீஸ்ல அலுவலாய் கையெழுத்து தான் போட்டுட்டு இருப்பாருப்பா, உங்க தெய்வம் எங்கேயாவது பிரயாணத்துல வேகமா கார்ல போயிட்டு இருப்பாருப்பா, அதனால நீங்க கூப்பிடுறது கேட்கலப்பா. ஆமென். அதுக்கு அடுத்த வசனம், எலியா பலிபீடத்தை செப்பனிட்டு, எலியா எல்லா பலிபீடத்தின் மேல அக்கினிய அந்த அந்த தண்ணிய ஊற்றுறாரு. கர்த்தர் வானத்திலிருந்து சத்தத்தை கேட்டார். நம்ம தெய்வம் கண்ணிருந்து பார்க்கிறவர், நம்முடைய தெய்வம் காதிருந்து கேட்கிறவர். ஹல்லேலூயா. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளோ, என் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? எங்க தேவன் கேட்கிறவர். சொல்லுங்க, எங்கள் கூப்பிடுதலை கர்த்தர் கவனிப்பா, எங்க ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருவார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியம் நடப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? இப்பதான் பிரசங்கத்துக்குள்ள வர்றோம். 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் வசனம் 1 வாசிக்கலாம். 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம். அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினதும் அன்றி எப்ராயிம் மனாசே கோத்திரங்களுக்கு நிருபங்களை எழுதி அனுப்பினார். அதுல இப்படி 5ஆம் வசனத்தை எல்லாரும் கீழே பாருங்களேன். 2 நாளாகமம் 30:5. எழுதி இருக்கிறபடி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எழுதி இருக்கிறபடி வெகு காலமாய் அவர்கள் அதை ஆசரிக்கவில்லை. மறுபடியும் வாசிங்களேன். எழுதி இருக்கிறபடி வெகு காலமாய் அவர்கள் அதை ஆசரிக்கவில்லை. வெகு காலமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே ஜெபம் இல்லை. வெகு காலமாய் நடக்காமல் இருக்கக்கூடிய காரியம் நடக்க வேண்டும் என்றால் ஜெபம் இருக்க வேண்டும். இங்க ஏன் அற்புதம் தாமதம் ஆகுதுன்னு பார்த்தா, வெகு காலமாக அங்கே ஜெபம் நடக்கவில்லை. First point, the prayer. தேசம் ஃபுல்லா எசேக்கியா யார் தெரியுமா? ராஜா. இந்த ராஜாக்குள்ள ஒரு பாரம் வருது. ஐயோ, நம்முடைய தேசம் ஜெபிக்காமல் இருக்கிறது, நம்முடைய தேசத்தில் பஸ்கா ஆசரிக்கப்படாமல் இருக்கிறதே என்று சொல்லி இந்த வைராக்கியம் யாருக்கு வருதுன்னா எசேக்கியாவுக்கு வருது. இந்த எசேக்கியாவுக்கு வைராக்கியம் வருது. வந்து என்ன பண்றாருன்னா, தேசத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் சொல்லி அனுப்புகிறார். எப்பா, பஸ்காவை பலியிடுறதற்கு ஆலயத்திற்கு வாருங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஆலயத்திற்கு வாருங்கள். சொல்லுங்களேன், ஆலயத்திற்கு வாருங்கள், ஜெபத்திற்கு வாருங்கள், கூடுகைகளுக்கு வாருங்கள். வெகு காலமா நடக்காம இருக்கிற 38 வருஷம், வெகு காலமா நடக்காம இருக்கிற ப்ராப்ளம் டீல் ஆகணுமா, சரியாகணும்னா வெகு காலமாக
நீங்கள் செய்யாத ஒரு ஜெபத்தை செய்ய வேண்டும். ஹalleluya. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. யோசுவா, இந்த யோசுவா நடந்து போகிறார். நடந்து போகும்பொழுது உருவினை பட்டயத்தை உடைய ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். உருவின பட்டயத்தோடு. இப்போ இந்த உருவின பட்டயத்தோடைய நிக்கிறவர்களை பார்த்து யோசுவா ஒரு கொஸ்டின் பண்றாரு. வசனம் 13 வாசிக்கலாமா? பின்னும் யோசுவா இங்க கவனிங்க, ஒருத்தர் மட்டும் வாசிங்க, மத்தவங்க என்ன கவனிங்க. எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவன் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டார். யோசுவா என்ன கொஸ்டின் கேட்கிறாரு? நீர் எங்களை சேர்ந்தவரோ? சத்தமா சொல்லுங்க. நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ? ஒண்ணு காட் பக்கம், இல்லனா பிசாசுனுடைய பக்கம். நீர் எங்களை சேர்ந்தவரா அல்லது சத்துருவை சேர்ந்தவரா? இதுக்கு என்ன பதில் வருது கவனிங்க. அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய். இங்க பாருங்களேன், அங்க ஸ்கிரீனை பார்த்து, அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். இப்போ யாரு பக்கம் சொல்லிருக்கணும்? யோசுவாவே நான் உன் பக்கம்ன்றத சொல்லிருக்கணும். கவனிக்கிறீங்களா? அல்லது யோசுவாவே உன் எதிரி பக்கம்னு சொல்லிருக்கணும். ரெண்டு பக்கம் தான், ரெண்டு கூட்டம் தான். ஒன்னு ரட்சிக்கப்பட்ட கூட்டம், ரட்சிக்கப்படாத கூட்டம், அபிஷேகம் பெற்ற கூட்டம், அபிஷேகம் பெறாத கூட்டம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட கூட்டம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத கூட்டம். ரெண்டே கூட்டம் தான். இப்ப இந்த ரெண்டு கூட்டத்தை கேட்கிறார், என் கூட்டமா, என்ன சார்ந்தவரா அல்லது எதிரியை சார்ந்தவரா? இப்ப அவர் சொல்றாரு, நான் தேவனுடைய சேனையை சார்ந்தவர். இதை எதை காட்டுது? யோசுவாவே நீ எந்த பக்கம் நிக்கிறன்றதை இன்னும் சரியா கவனிக்கல. யோசுவாவே ரெண்டு பக்கம் தான், நீயும் நானும் ஒரே பக்கம் அந்த தூதன் சொல்லி இருக்கணும். ஆனா ஒன்ன சேர்ந்தவனு இல்லைன்னு சொல்றான், உன் எதிரிய சேர்ந்தவனு இல்லைன்னு சொல்றான். அப்ப யோசுவாவே நீ நிக்கிற இடம் எதுன்றத கவனி. யோசுவாவே நீ நிக்கிற பாதை என்னன்றத கவனி. அருமை சபையே, இந்த காலை வேளையில வெகு காலமாய் நடக்காமல் இருக்கிற காரியம் நடக்க வேண்டும் என்றால் நாம் நிற்கிற பக்கம் எது? நாம் நிற்கிற சைடு எது? யோசுவாவுக்கு சொல்லியிருக்கணும், உன் பக்கத்துல நிக்கிறேன் யோசுவாவே, எதிரியை சேர்ந்தவன் அல்லன்னு சொல்லியிருக்கணும். அவன் சொல்றான், நான் கர்த்தருடைய சேனையை சேர்ந்தவன், இன்னொரு பக்கம் எதிரியை சேர்ந்தவன். அப்ப நீ எங்க இருக்கிற? ரெண்டு நடுவுல நின்று இருக்கிறியா? யோசுவாவே நீ இன்னும் கர்த்தர் பக்கம் வரலையா? யோசுவாவே நீ இன்னும் கர்த்தரோடு இணையலையா? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தோம் போனோம், அநேகருடைய வாழ்க்கையில ஜெப தீபம் மங்கி இருக்குதுப்பா. அநேக பிரதர் யோசித்து பாருங்க, உங்க ஜெப தீபம் மங்கி இருக்குது. உங்க வேலை பிரகாசமா இருக்குது, உங்க சம்பளம் பிரகாசமா இருக்குது, ஆனா உங்க ஜெபம் மங்கி இருக்குது. இந்த எசேக்கியா சொல்றார், ஐயா வெகு காலமா நடக்காம இருக்கிற இந்த ஆலயத்துல ஜெபத்தை மறுபடி கூட்டுங்கன்னு சொல்றாரு. காரணம், அந்த எசேக்கியா ஜெபித்து பழகினவர். இந்த எசேக்கியா வஸ்திரங்களை கிழித்து ஜெபித்தவர். இந்த எசேக்கியா ஜெபித்து அற்புதங்களை பெற்றவர். இந்த எசேக்கியா ஜெபித்து காரியங்களை சாதித்தவர். ஜெபிச்சு சாதிச்சவங்களால வேற ஆப்ஷனுக்கு போக மனசு வராது. ஜெபிச்சு சாதிச்சவங்க அடுத்த கட்ட அற்புதத்துக்கும் ஜெபத்தையே சார்ந்து இருப்பார்கள். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? நல்ல கைதட்டி சொல்லுங்க, ஜெபத்தை சார்ந்து இருக்கிறவர்கள் ஜெபத்தையே சார்ந்து இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஏ யோசுவாவே, உன் பக்கம் அவரை இழுக்காத, அவர் பக்கம் நீ போ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் பக்கம் அவரை இழுக்காத. நம்ம சொல்றதுக்கெல்லாம் அவர் ஓகே சொல்லணும், நம்ம ப்ரோட பிளானுக்கெல்லாம் ஓகே சொல்லணும், நம்ம விஷனுக்கெல்லாம் கர்த்தர் இல்ல. உன் பக்கம் அவரை இழுக்காத யோசுவாவே, நீ அவர் பக்கம் போயிரு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். சொல்றாரு 30:1, கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கப்பட வேண்டும். ஆமென். எசேக்கியா எல்லாரையும் அழைக்க காரணம் என்ன தெரியுமா? இந்த வெற்றி கிடைக்க ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். இந்த வெற்றி கிடைக்க மிருகம் பலியாக வேண்டும். இஸ்ரவேலர்கள் வெற்றியாக புறப்பட காரணம் என்ன தெரியுமா? எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் வெற்றியாக புறப்பட காரணம் பஸ்கா அடிக்கப்பட்டது.
சீஷர்கள் வெற்றியாக ஊழியம் செய்ய காரணம் ஆட்டுக்குட்டியானவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். நாமளும் இன்னைக்கு உயிரோட இருக்க காரணம் நமக்காக ஒருவர் பஸ்காவாக ஆமென் சிலுவையிலே இயேசு ரத்தம் கொடுத்து சிந்தி என்னை மீட்டார். ஹalleluya. அதை நான் நினைவு கூற வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதை நினைவு கூறணும்பா. ஹalleluya. பஸ்கா எங்கெல்லாம் அடிக்கப்படுதோ அங்கெல்லாம் அற்புதம் நடக்கும். ஹalleluya. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் வசனம் 19 வாசிக்கலாமா? மனோவா போய் வெள்ளாட்டு குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கன்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்குச்சுங்க. கவனிக்கிறீங்களா? மனோவான்னு ஒரு அண்ணன், அவங்க வைஃப், ரெண்டு பேரும் ஒரு ஆட்டுக்குட்டிய பலி செலுத்தி ஒரு கல்லு மேல வைக்கிறாங்க. எங்கெல்லாம் பலிபீடம் கட்டப்படுகிறதோ, எந்த குடும்பத்திலெல்லாம் ஜெபம் என்கிற பலிபீடத்தை குடும்ப தலைவர் கட்டி எழுப்புகிறாரோ, எந்த குடும்பத்திலெல்லாம் குடும்ப தலைவியாக இருக்கிற பெண்ணு தூங்காம, இப்பெல்லாம் ஜோனத்தனை ரொம்ப ஸ்டிக் பண்றோம். எதுக்கு தெரியுமா? ஜெபத்துல உட்கார வைக்கணும். நைட்டு ஃபேமிலி பிரேயர்ல அவன் முழங்கால தான் நிற்பான். ஏன் தெரியுமா? இந்த ஜெபம் தான் என் வாழ்க்கை. அநேகருடைய வாழ்க்கை இருக்குது, ஆனா என்ன இல்ல? ஜெபம் இல்ல. சக்சஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழணும்னா நமக்கு என்ன தேவை தெரியுமா? ஜெபம் அவசியம். எத்தனை பேருக்கு தனிப்பட்ட பர்சனல் பிரேயர் டைம் இருக்குது, தனிப்பட்ட ஜெப நேரம் இருக்குது? இங்க பாருங்களேன், மனோவாவும் அவன் மனைவியும் அங்கே பஸ்காவை பலியிட்டு, அங்கே குட்டியை பலியிட்டு அவர்கள் ஆராதனை செய்கிறார்கள். அங்கே என்ன விளங்குகிறதா சொல்லுங்க? அதிசயம் விளங்குகிறது. எந்த குடும்பம் எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறதோ இந்த செப்டம்பர் மாதத்துல அதிசயத்தை பார்ப்பீங்க. சொல்லுங்க பிரதர், உங்க குடும்பத்துல அதிசயத்தை பார்ப்பீங்க. நல்ல கைதட்டி சொல்லுங்க ஆமென். எங்க குடும்பம் அதிசயத்தை பார்க்கும், எங்க ஃபேமிலி மிராக்கிளை பார்க்கும். அதற்கு வெகு காலமாய் ஆசரிக்காத ஜெபம் ஆசரிக்கப்படட்டும். ஹalleluya. ஆமென் சொல்லுங்க பாப்போம். வெகு காலமாய் ஆசரிக்கப்படாமல் இருக்கிற ஜெபம். அதே 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரம் வசனம் 9-10 வாசிக்கிறோம். நீங்கள் கர்த்தரிடத்துக்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறைப்பிடித்தவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுகிறதற்கும் இந்த தேசத்திற்கு திரும்புகிறதற்கும் அது ஏதுவாகும். வசனம் 10. அப்படி அந்த அஞ்சல்காரர்கள் எப்பிராயீம் மனாசே தேசங்களில் செபுலோன் மட்டுக்கும் ஊராக திரிந்தார்கள். ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்து பரிகாசம் பண்ணினார்கள். அல்லேலூயா. ஜெபிக்கிறவர்களை பார்த்து ஜெபிக்காதவர்கள் பரியாசம் பண்ணுகிறார்கள். இந்த ராஜாவுக்கு பாரம் வருது, தேசத்துல ஜெபம் குறைஞ்சிருச்சு. தேசத்துல கர்த்தரை தேடுகிறது குறைஞ்சிருச்சு, குடும்பத்துல கர்த்தரை தேடுறது குறைஞ்சிருச்சு. இவருக்குள்ள பாரம் வருது. லெட்டர் கொடுத்து தேசம் ஃபுல்லா அனுப்புறாரு. யூதா ஃபுல்லா போறாங்க, இஸ்ரவேல் தேசம் ஃபுல்லா போறாங்க. போய் என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தருக்கு ஆராதனை செலுத்த ஆலயத்துக்கு வாருங்கன்னு சொல்றாங்க. என்ன பெரிய ஜெபம் அப்படின்னு ஒரு டீம் சிரிக்கிறாங்க. என்ன பெரிய ஜெபம், என்ன பெரிய வைகோஸ், இல்ல என்ன பெரிய ஊழியம். நீங்க சொல்லல, அங்க சொன்னதை சொல்றாங்க. என்ன பெரிய ஜெபம். இப்படி ஒரு கூட்டம் நகைத்தார்கள். நம்ம விபிஎஸ் எடுக்கிறது சிலருக்கு பார்க்க சிரிப்பா தெரியும், பரவாயில்ல. நம்ம போய் புது ஜனங்களை 5 மணிக்கு வாங்கன்னு கூப்பிடுறது அவங்களுக்கு சிரிப்பா தெரியும், பரவாயில்ல. நம்ம பிரயாசத்துக்கு பரலோகம் நமக்கு ரிவார்ட் பண்ணும், நம்மளை பரலோகம் கனப்படுத்தும். பிரதர், நீங்க பண்ற ஜெபம், நீங்க பண்ற ஊழியம், ஹalleluya. இன்னைக்கு நீங்க சாயந்தரம் 4 மணிக்கு போகும்போது சிலர் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நோ, எதையும் ஒரி பண்ணாதீங்க. நாம் கர்த்தருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஓட்டம் அவர்களை வைத்தல்ல, நம்முடைய ஓட்டம் அவரை வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவர் நம்ம கனப்படுத்துவார். ஒரு கூட்டம் நகைக்கிறாங்க, ஒரு கூட்டம் ரெடி ஆகுறாங்க. அதான் அந்த ஊழியம் செய்கிறவர்களை, கர்த்தருக்காக ஓடுறவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். இந்த பகுதியை தியானிச்சு பிரசங்கத்துக்கு ரெடி பண்ணும்போது இந்த சிந்தனையை கர்த்தர் கொடுத்தார். மோசேயை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். மோசே கடைசி 40 வருஷம் இயேசுவுக்காக ஊழியம் செய்தார், வல்லமையாக ஊழியம் செய்தார். ஜனங்களை மோசே நடத்தி வந்தார். இப்ப மோசேயினுடைய நாட்கள் முடிஞ்சிருச்சு சார்.
ஆண்டவர் சொல்றார், மோசே கமான் மோசே, உன் ஊழிய நாட்கள் முடிஞ்சிருச்சு, நீ மலைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. மலையில உன்னை நான் அடக்கம் பண்ண போறேன். ஒவ்வொருத்தரையும் அடக்கம் பண்றதுக்கு 4 பேர் தேவை. 4 பேருக்கு நன்றின்னு பாட்டுலாம் போடுவாங்க. ஆமாதானா? நம்மளே நமக்கு குழி தோண்டி உள்ள போய் படுத்துக்கலாமா? இந்த பாக்கியம் யாருக்கு மட்டும்தான் கிடைச்சு தெரியுமா? மோசேக்கு மாத்திரம் கிடைச்சிச்சு. ஆண்டவர் இப்படி யோசிக்க வைத்தார். எப்பா, நீ கர்த்தருக்காக ஊழியம் செஞ்ச, மோசே நீ கர்த்தருக்காக ஓடுன, குறிப்பிட்ட எல்லை வரதான் மக்கள் வந்தாங்க. அதுக்கடுத்து குறிப்பிட்ட எல்லை வரதான் யோசுவா வந்தாரு. ஆனா நீ மரிக்கிற வர உன் கூட நான் வருவேன்பா. நீ போகிற வர இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி நாட்களிலும் ஊழியம் செய்கிறவர்களோடு, ஆண்டவருக்காய் ஓடுகிறவர்களோடு கர்த்தர் இருப்பார். ரகமாயாட்டோ லேப்ராபா ஷகாடாதாலா. தூதர்கள் மோசேயை அடக்கம் செய்தார்கள். தூதர்கள் மோசேவுக்கு பணிவிடை செய்தார்கள். ஹalleluya. குறிப்பிட்ட லெவல்ல மனிதர்கள் நிக்கலாம் சார், ஆனா ஒருத்தன் கர்த்தருக்காக ஓடுவானா, ஒருத்தர் கர்த்தருக்காக ஊழியம் செய்வானா, கர்த்தர் அவனை கனம் பண்ணுவார். ஹalleluya. கர்த்தர் அவரை கனம் பண்ணுவார். கர்த்தருக்காக ஓடுகிற ஒவ்வொருவரையும் கனம் பண்ணுவார். ஆண்டவருடைய ஊழியத்தை உற்சாகமாக செய்கிற சண்டே கிளாஸ், சின்ன ஊழியம், கேட்சல் ஊழியம், நீங்கள் செய்கிற ஊழியம் ஒவ்வொன்றையும் கர்த்தர் கனப்படுத்தி கடைசி வரை அவர் கூட வருவார். இதை விட என்ன பாக்கியம் வேணும்? இதை விட என்ன பாக்கியம் வேணும்? அறிவிக்கிறார் தேசம் ஃபுல்லா வாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு கூட்டம் வந்துச்சுங்க. ஒரு கூட்டம் வரல. வசனம் 11, ஆகிலும் ஆசேரிலும் மனாசேயிலும் செபுலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மனத்தாழ்மையாகி. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாகி, கர்த்தருக்கு முன்னாடி சரண்டர் பண்ணி, கர்த்தருக்கு முன்னாடி எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு, கர்த்தர் தான் தஞ்சோன்னு வருகிறவர்களுக்கு கர்த்தர் அனுகூலங்களை உண்டு பண்ணுவார். கர்த்தர் அனுகூலங்களை உண்டு பண்ணுவார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வெகு காலமாய் நடக்காமல் இருக்கிற காரியத்துக்கு மன தாழ்மைப்பட்டு ஜெபத்துக்கு வாருங்க சிஸ்டர், பிரதர். ஜெபத்தை பலிபீடத்தை கட்டி எழுப்புங்க பிரதர். ஜெபத்தை கட்டி எழுப்புங்க. லூக்கா 18 4ஆம் வசனத்துல இப்படியாக சொல்லுது. ஒரு 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 மோசமான ராஜா, அநியாயமான ராஜா. அந்த ராஜாட்ட நீதி கேட்க ஒரு அம்மா போறாங்க. அந்த அம்மாட்ட அவர்கிட்ட நீதி கேட்க போறாங்க. அநியாயமான ராஜாட்ட நீதி கிடைக்குமா? கிடைக்காது. நியாயம் கிடைக்குமா? கிடைக்காது. நேர்மை கிடைக்குமா? கிடைக்காது. ஆனா இங்க பாருங்களேன், லூக்கா 18 ஸ்கிரீனை பாருங்க. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பல நாள் இந்த அம்மா போராடி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. வெகு நாள் கிடைக்கலன்னு இந்த அம்மா ஜெபத்தை உடல. வெகு நாளான பிரச்சனைக்கு வெகு நாள் ஜெபம் பண்ணி கர்த்தரை நம் பட்சமாக திருப்ப வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கேட்டுட்டே இருங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கையை நீட்டுங்க, உங்க கையை நீட்டுங்க. கேட்டுட்டே இருங்க. சொல்லுங்க, போராடிட்டே இருங்க. ரொம்ப நாள் பலிபீடம் செப்பனிடாம இருக்குது. ஆமா, ரொம்ப நாள் பலிபீடம் இன்னும் சீரில்லாம இருக்குது. அதெல்லாம் சரியாகட்டும். ஹalleluya. prayer. இரண்டாவது worship, ஆராதனை. எசேக்கியா செஞ்ச இரண்டாவது காரியம் 2 நாளாகமம் 29:25 வாசிக்கலாமா? அவன் தாவீதும் ராஜாவின் ஞான திருஷ்டிகாரனாகிய காத்தும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் கற்பித்தபடியே கைத்தாளங்களையும் தம்புருகளையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற லேவியரையும் கர்த்தருடைய ஆலயத்தில் நிறுத்தினான். இப்படி செய்ய வேண்டும் என்கிற கற்பனை கர்த்தரால் அவருடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு உண்டாய் இருந்தது. எசேக்கியா வாழ்ந்த நாட்கள்ல தாவீது வாழல. தாவீது முன்னாடி வாழ்ந்தவர். ஆனா தாவீதினுடைய வாழ்க்கையின் வெற்றி அவர் பார்க்கிறாரு. கவனிக்கிறீங்களா? ஏன் தாவீதினுடைய வாழ்க்கை ரொம்ப சக்சஸா இருக்குதுன்னு பார்க்கிறாரு. அப்பதான் ஒரு முடிவுக்கு வர்றாரு. தாவீதின் வாழ்க்கையில சக்சஸ்க்கு காரணம், தாவீதின் வாழ்க்கையில வர்ஷிப் பயங்கரமா இருந்துச்சு, ஆராதனை ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்றத யாரு முடிவுக்கு கொண்டு வர்றா? எசேக்கியா முடிவு கொண்டு வர்றாரு. கற்பித்தபடி. அந்த வசனத்தை பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். அந்த வசனம் முடியும் பொழுது, ஆமென், தீர்க்கதரிசிகளை கொண்டு இப்படி செய்ய வேண்டும் என்கிற கற்பனை கர்த்தரா.
35 வசனத்தின் கடைசி வார்த்தையை பாருங்களேன். 35 கடைசி, இவ்விதமாய் கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டது. வெகு காலமாய் நடக்காம இருக்கிற காரியம் நடக்கணும்னா உங்க ஆராதனை திட்டம் பண்ணப்பட வேண்டும். திட்டம் பண்றான், பிளான் பண்றாங்க. நம்ம எல்லாம் பிளான் இருக்கு. காலைல எத்தனை மணிக்கு வேலைக்கு போகணும்னு ஒரு பிளான் இருக்கு, அப்படிதானா? எப்பயும் எந்திரிச்சு எப்பயும் வேலைக்கு போறேன்னு சொல்றவங்க இருந்தா கை உயர்த்துங்க. அந்த வேலையில நானும் சேர்ந்துக்கிறேன். எப்பனாலும் எந்திரிச்சு எப்பனாலும் வேலைக்கு போலாம் பாஸ்டர், அப்படி ஒரு வேலை நான் பாக்குறேன், கையை உயர்த்தி காட்டுங்க. அப்படி இருக்கா? இல்ல. ஸ்கூலுக்கு எத்தனை மணிக்காலும் போலாம், அப்படி ஒரு ஸ்கூல்ல தான் சொல்லுங்க, சேர்த்து விட்டுருவோம். இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு டைமிங் இருக்குது பிரதர் சிஸ்டர், எல்லாத்துக்கும் ஒரு பிளான் இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இத்தனை மணிக்கு, நைட் இத்தனை மணிக்கு, ஒரு ட்ரெயின் இத்தனை மணிக்கு, எல்லாத்துக்கும் ஒரு பிளான் இருக்குது. அதே போலதான் இங்க சொல்லுது. இந்த கடைசி வார்த்தையை பாருங்க, இவ்விதமாய் கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனை, உங்களுடைய வர்ஷிப்பும் உங்களுடைய பிரேயரும் திட்டம் பண்ணப்பட வேண்டும். நீங்க திட்டம் பண்ணாம நீங்க எத்தனை கைதட்டினாலும் 2027 நியூ இயர் வந்தாலும் வெகு காலமாய் நடக்காது. நடக்கவே நடக்காது பிரதர். ஏன் தெரியுமா நடக்கல? நீங்க போராடல, நீங்க பலிபீடத்தை ஸ்டெப் பண்ணிடல. ஏன்னா ஜெபிச்சு பைபிள்ல அற்புதத்தை பார்த்தவங்க எத்தனையோ பேரை சொல்ல முடியும்ல. ஏன் உங்க குடும்பத்துக்கு இன்னும் ஓகே ஆகலனா, நீங்க இன்னும் பலிபீடத்தை கட்டல, இன்னும் நீங்க திட்டம் பண்ணல. ஹalleluya. உடன்படிக்கை பெட்டி வருது, ரதத்துல ஏற்றி கொண்டு எங்க வருதுன்னா தாவீதினுடைய நகரத்துக்கு வருது இந்த உடன்படிக்கை பெட்டி. இப்ப வரும்பொழுது தாவீது செட் பண்றாரு. இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி எது போகணும் தெரியுமா? கர்த்தருடைய பாடலை பாடுகிற பாடல் குழுவினரும் துதி ஆராதனை குழுவினரும் இந்த ரதத்துக்கு முன்னாடி போகணும்னு பிளான் பண்றாரு. ஹalleluya. அது எதை காட்டுது தெரியுமா? சில ரதத்தையும் குதிரையும் மேன்மை பாராட்டுறாங்க. நான் அதுக்கு முன்னாடி போகிற கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறேன். சிலர் குதிரைகளை மேன்மை பாராட்டுகிறார்கள். நானும் அதற்கு முன்னாடி போகிற என் கர்த்தரை உயர்த்துகிறேன். ஹalleluya சொல்லுவோமா? ஹalleluya. தாவீது பாடல்களை பாடும் பொழுது சவுலுக்குள் இருந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போனது. ஹalleluya. பக்கத்துல கை கொடுங்க. உங்க வொர்ஷிப் திட்டம் பண்ணப்படட்டும். வெகு காலமா திட்டம் பண்ணாம இருக்கிறது, வெகு காலமா நடக்காம இருக்கிற உங்க ஃபேமிலி பிரேயர் இன்னைக்கு நைட்டு கட்டி எழுப்புங்க பிரதர். இன்னைக்கு நைட்டு எழும்பட்டும். வேலை இருக்குது, களைப்பு இருக்குது, போராட்டம் இருக்குது, எல்லாவற்றின் மத்தியில திட்டம் பண்ணப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. ஹalleluya சொல்லுவோமா? நம்ம பாடும் பொழுது பிசாசு ஓடுவான் சார். லூக்கா 8:29 வசனத்துல வாசிக்கிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 29. அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடி அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அந்த அசுத்த ஆவி எப்படி காலமாய்? சத்தமா சொல்லுங்க பாப்போம், நல்ல சத்தமா சொல்லுங்க பாப்போம். அசுத்த ஆவி எவ்வளவு காலமா இருக்கு? வெகு காலமா இருக்கு. வெகு காலமா. இந்த 6000 பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சு பாத்தீங்களா? கொஞ்ச நாள் இல்ல, வெகு காலம். ஹalleluya. ஆமென். கவனிக்கணும். வெகு காலமா பிசாசு அந்த மனுஷனை வேதனைப்படுத்துச்சு. வெகு காலமா பிசாசு அந்த மனுஷனை கஷ்டப்படுத்துச்சு. ஹalleluya. ஆமென். இப்போ பிசாசு வேதனைப்படுத்தின காலம் போய் அவர் பிசாசை வேதனைப்படுத்துகிற ஒரு காலம் அங்க வந்துச்சு. அதே போல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், பிசாசு உங்களை வேதனைப்படுத்தின காலம் போய் என் கர்த்தர் பிசாசை வேதனைப்படுத்துகிற ஒரு காலத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அனுமதிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இப்ப பிசாசு வந்து சொல்றான், அவ்வளவு நாள் அந்த மனுஷனை வேதனைப்படுத்தினவன் இப்ப வந்து சொல்றான், இவனை வேதனைப்படுத்தவா இப்ப வந்திரே? இவ்வளவு நாள் நீ ஆட்டம் காமிச்ச, இப்போ 38 வருஷம் உள்ளவனை தேடி நான் வந்துட்டேன். இப்ப யோசுவாவை உன்னை தேடி நான் வந்துட்டேன். இப்ப மோசேயை உன்னை தேடி நான் வந்துட்டேன். இப்ப நான் பிசாசை வேதனைப்படுத்துகிற ஒரு காலம். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க வேதனை அனுபவிக்க போறீங்களா, இல்ல உங்க வேதனைய ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தர் பிசாசை வேதனைப்படுத்தி அழிக்க விரும்புறீங்களா? ஏசாயா 27:1 சொல்லுது, லிவியதான் என்னும் நீண்ட வலு சர்ப்பத்தை, கோணலான பெரிய பாம்பை கர்த்தர் அடிப்பார். ஹalleluya. லிவியதான் என்னும் நீண்ட பாம்பை. இவன் வேதனைப்பட்ட காலம் மாறி
இவனை வேதனைப்படுத்தின பிசாச கர்த்தர் வேதனைப்படுத்த வந்தார். ஹல்லேலூயா. காரணம் worship. அடுத்து நீ 2-3 பாயிண்ட் இருக்கு, வேகமா சொல்லி முடிக்க விரும்புகிறேன் சில நிமிடங்கள்ல. முதல்ல பிரேயர், எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். பிரேயர். செகண்ட் worship, இங்கிலீஷ்ல சொல்லுங்க பாப்போம். பிரேயர் சத்தமா சொல்லுங்க. செகண்ட் worship. மூணாவது வேர்ட் சொல்லுங்க பாப்போம். வேர்ட் சத்தமா சொல்லுங்க. வார்த்தை. மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனம் 34-35 வாசிக்கலாமா? வேகமா எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் 6:34-35. இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பர் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியினால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். வெகு நேரம் சென்ற பின்பு நல்லா கவனிக்கணும். வெகு நேரம் சென்ற பின்பு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பாப்போம். வெகு நேரம் சென்ற பின்பு. இங்க ஏசப்பா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பிரீச்சிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏசப்பா உன்னுடைய பிரீச்சிங்கை யார் கேட்டுட்டு இருக்கிறா? சீஷர்கள் மாத்திரம் கேட்கல, ஜனங்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்க ரொம்ப நேரம் கேட்டுட்டு இருந்தாங்களாம். ஆமே. ஆராதனைக்கு முடிகிறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆச்சுன்னா நம்ம அப்படியே வாட்சலாம் திருகும், உடம்பெல்லாம் நெளியும். ஐயோ ஆவியானவர் இழுத்துட்டு போறாரேன்னு 10 நிமிஷத்துக்கே. அவங்க வெகு நேரமா வார்த்தையை கேட்டுட்டு இருந்தாங்களாம். வெகு நேரமா. யாருக்கு தெரியுமா அற்புதம் நடக்கும்? வெகு காலமாய் நடக்காதது யாருக்கு தெரியுமா நடக்கும்? வெகு நேரமா இதை வாசிக்கிறவங்களுக்கு, வெகு நேரமா இதை லவ் பண்றவங்களுக்கு. ஆமென், ஸ்தோத்திரம். இதை நான் படிக்காம தூங்க மாட்டேன்னு உங்களுக்குள்ளேயே நீங்க கற்பனை அந்த ஒரு டெடிகேஷன் பண்றீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறாரு. நிறைய பேர் நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்க, எவ்வளவுதான் களைப்பு வந்தாலும் பைபிள்ல 3 அதிகாரம் படிக்காம 5 அதிகாரம் படிக்காம தூங்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் வச்சிருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அனுபவம் எல்லாத்துக்கும் வரணும். ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். வெகு நேரம் ஆனவனே இவங்க நெளியல, சீசர்களே வந்து சொல்றாங்க கொஞ்சம் அனுப்பிடுங்கன்றாங்க. இவர்கள் வெகு நேரம் வார்த்தையில, வசனத்துல. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் கிடையாது. வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை பிழைக்கணும்னா என்ன தேவைனா கர்த்தருடைய சத்தம் தேவை. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தேவை. கர்த்தருடைய வார்த்தை பாதைக்கு தீபமும் பேதைக்கு வெளிச்சமுமா இருக்குது. இந்த வார்த்தையை வெகு காலம் நேசிக்கல. யோசித்து பாருங்க, கடைசியா பைபிள் எடுத்து நீங்க படிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? கடைசியா பைபிள் எடுத்து நீங்க மெடிடேட் பண்ணி நோட் போட்டு அந்த வசனத்துக்கு நீங்க மதிப்பு கொடுத்து வாசித்து எவ்வளவு நாள் ஆச்சு? பாலுக்கு நோட்டு போடுறோம், வரவு செலவுக்கு நோட்டு போடுறோம். ஆனா பைபிளுக்கு நிறைய பேர் நோட் போடுறதே இல்லை. சும்மா எடுத்து 2 அதிகாரத்தை வாசித்து போடுறோம். இல்ல, இந்த வசனத்தை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதன்படி செய்கிறவர்கள். அப்போ எப்ப செய்ய முடியும்? எப்ப இந்த வசனத்தை ஆராய்ஞ்சு பார்க்கிறோமோ அப்பதான் அந்த வசனத்தின்படி செய்ய முடியும். இந்த வசனத்தை நேசிக்கணும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அற்புதம் இப்படி இருக்குது, மத்தேயுல இப்படி இருக்குது, ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆராய்ந்து பார்த்தார்களாம். யாரு? பெராயா பட்டணத்தார். பெராயா சர்ச் வந்து பயங்கர சூப்பரான சர்ச். கை தட்டிட்டு போற சர்ச்சில் வீட்டுல போயிட்டு உட்கார்ந்து பிரசங்கத்தை பார்க்குமா. டெய்லி உட்கார்ந்து வசனத்தை வாசிக்க மற்ற சர்ச்சை காட்டிலும் அவங்க குணம் சூப்பரா மாறிச்சான். இது யார் சொல்ற? பவுல் சொல்றாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, குணம் மாறணும் பைபிள் வாசிக்கணும். குணம் மாறணும்னா பைபிள் வாசிக்கணும். சொல்லுங்க, கேரக்டர் மாறணும்னா பைபிள் வாசிக்கணும். டெய்லி ஒரு நீதிமொழிகள் எடுத்து வாசிங்க. உங்க மண்டையில நறுக்குன்னு கொட்டி வீங்க வச்சிரும் அந்த நீதிமொழிகள். கண்ணத்துல பலார் அடிச்சு செவக்க வச்சிரும் அந்த நீதிமொழிகள். நிறைய பேர் வாழ்க்கையில பைபிள் இல்ல. தம்பி கவனிக்கிறியா? நிறைய பேர் வாழ்க்கையில பைபிள் இல்ல. இல்ல 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 வெகு காலமாய் நடக்காதது நடக்க வேண்டும் என்றால் வெகு நேரம் வேதத்தில். ஒன்னு ஒரே வார்த்தை. ஆமென். நெக்ஸ்ட், 4வது கம்யூனியன், கர்த்தருடைய பந்தி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் வசனம் 19 வாசிக்கலாமா? வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து. இல்ல, மத்தேயு 27:19. மத்தேயு 27:19. அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில், பிலாத்து ஜட்ஜ்மென்ட் சீட்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. இயேசுவை ஜட்ஜ் பண்றதுக்கு யார் உட்கார்ந்து இருக்கிறா? பைலட். பிலாத்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, இப்போ அவங்க மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம்.
ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த அம்மாவுக்கு எதுவே பாடா இருந்துச்சான். நிறைய பேருக்கு பாடே சொப்பனம் தான் பாஸ்டர், நைட்டு படுத்தாலே பாடா வருது பாஸ்டர், எதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது அதெல்லாம் சொப்பனமா வருது பாஸ்டர், அதெல்லாம் கனவா வருது பாஸ்டர். ஒரு ஜட்ஜ்மெண்ட் சீட்ல கணவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த அம்மாக்கு ராத்திரி ஃபுல்லா தூக்கம் இல்ல. யாரை குறிச்சுன்னா இயேசுவை குறித்த சொப்பனங்கள் வருது. இந்த அம்மா நேரம் ஆட்கள் அனுப்பி பிலாத்துட்ட போய் சொல்றாங்க, அவருக்கு ஒன்னும் தப்பா தீர்ப்பு கொடுத்துறாதீங்க, ரொம்ப கரெக்டா ஜட்ஜ்மெண்ட் கொடுங்கன்னு. அப்போ சொப்பனமே உனக்கு இவ்வளவு பாடு உண்டாக்குச்சுன்னா, அவர் சொந்த சரீரத்துல இத்தனை அடிகளை வாங்கி, அவர் சொந்த சரீரத்துல இவ்வளவு காயங்களை படும் பொழுது, அவருடைய பாடுகளும் அவருடைய வேதனைகளும் அவருடைய வலிகளும் எத்தனை கொடூரமா இருந்திருக்கும். இத்தனை காரியங்களையும் கர்த்தர் பட காரணம் உங்களையும் என்னையும் இந்த இரத்தத்துக்குள் இணைப்பதற்காக, உங்களையும் என்னையும் இந்த ஐக்கியத்திற்குள் இணைப்பதற்காக, உங்களுக்கும் எனக்கும் அந்த பரலோகத்தை தருவதற்காக கர்த்தர் அந்த பஸ்காவாக அவர் அடிக்கப்பட்டார். லூக்கா 22:15 இயேசு சொல்றாரு, எப்பா இந்த பஸ்காவை லாஸ்டா புசிக்க போறேன். அவர் சொல்லும் போது உங்களோடு புசிக்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குப்பா. ஆசைங்களா? லூக்கா 22:15. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபெறுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாய். மிகவும் ஆசை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், மிகவும் ஆசை. நீங்க கர்த்தர்கிட்ட பேசணும்னு சொல்லி கர்த்தர் மிகவும் ஆசையா பாடுபட போறாரு. தனியா உட்கார்ந்து இருக்கலாம், கொஞ்சம் தனிமைப்படுத்தி இருக்கலாம். ஆனா அவர் தனிமைப்படுத்தல. அந்த பாடுகளுக்குள்ளயும் அந்த நெருக்கத்திலையும் அவர் அந்த சீசனுடைய உறவையும் அந்த ஐக்கியத்தையும் கர்த்தர் விரும்புகிறார். சபை என்கிற நல்ல ஐக்கியத்துக்குள் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். That fellowship is must. ஆதி திருச்சபை அற்பம் பிக்குதலிலும் அந்நியோன்ய ஐக்கியத்திலும் இருந்தாங்க. ஃபெல்லோஷிப், சபை ஒரு ஐக்கியம். ஆண்டவர் தனியா ஜெபம் பண்ணிட்டு தனியா புசிச்சிருக்கலாம். ஆனா அவர் சொல்றாரு, எப்பா நான் உங்க கூட சேர்ந்து புசிக்கிறதுக்கு எனக்கு ஆசைப்பா. இந்த கையில இந்த அப்பத்தை எடுக்கிறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. இந்த கைகள்ல இந்த திராட்சை ரசத்தை எடுக்கிறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது. இயேசுவின் ரத்தம், அதில் வொர்ஷிப்ல நம்ம பார்த்தோம்ல, எவ்வளோ பாவங்களுக்கு அடிமைப்பட்டு இருந்த நம்மளை கர்த்தர் இன்னைக்கு மாற்றி ஒரு 95% கொஞ்சம் திருந்த, கொஞ்சம் புத்தி மாற நம்மளை மாத்தி நம்மளை நல்லவர்களா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் கர்த்தருக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா, ஆமென், 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 ஹல்லேலூயா. கம்யூனியன். கடைசியாக கம்மிங். சொல்லுங்க பாப்போம். கம்மிங் 5 பாயிண்ட் பார்த்து. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுங்க? பிரேயர்ஸ். அடுத்து சத்தமா சொல்லுங்க. வொர்ஷிப். அடுத்து வேர்ட். அடுத்து கம்யூனியன். அடுத்து கம்மிங். ஒரு பி, 2 W, 2 C. கம்யூனியன். அடுத்து கம்மிங். என்னது? மத்தேயு 25 அதிகாரம் வசனம் 19. வெகு காலமாகி அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து, இங்க வாசி, இங்க பாருங்களேன். வெகு காலமான பின்பு இல்ல, அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். எல்லாரும் தலைகளை உயர்த்தி பாருங்க, உங்க பைகளை க்ளோஸ் பண்ணிருங்க. வெகு காலமான பின்பு இங்க ஊழியக்காரர் அந்த எஜமான் ஊருக்கு போறாரு, வெளியூருக்கு. எல்லாருக்கும் எல்லா காரியங்களையும் கொடுக்கிறார். ஒருத்தனுக்கு 5 தாலந்தை கொடுக்கிறார், ஒருத்தனுக்கு 4 கொடுக்கிறார், ஒருத்தனுக்கு 1 கொடுக்கிறாரு. எல்லாருக்கும் கொடுத்துட்டு இப்போ எஜமான் போயிட்டாரு. எஜமான் போய் எவ்வளவு நாள் ஆச்சு? சத்தமா சொல்லுங்க. வெகு காலம் ஆச்சு. இப்போ எஜமான் வரமாட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இயேசு வருவேன்னு சொன்னாரு. வெகு காலம் ஆயிடுச்சு, இயேசு இன்னும் வரல. வெகு காலமா அவ்வளவுதான், நினைச்சது போல வாழலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இந்த உலகத்துல ஓடிட்டு இருக்கிறாங்க. வெகு காலமான பின்பு. வெகு காலம் தான் ஆச்சு சார். ஆனா அங்க பாருங்களேன், எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். எப்படியும் வாழலாம், எப்படியும் இருக்கலாம், அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லைங்க. இயேசுவினுடைய செகண்ட் கம்மிங், இயேசுவினுடைய 2ஆம் வருகை, அவன் மனவாட்டியாகிய சபையை இயேசு எடுத்துக்கொள்ள வரப்போகிறா. இதுல யார் வருவானா? பிரேயர் பண்ணுகிறவர்கள். இதுல யார் வருவா? வொர்ஷிப் பண்ணுகிறவர்கள். இதுல யார் வருவா? வேர்ட வாசிக்கிறவர்கள். இதுல யார் வருவா? கம்யூனியன், திருவருந்து அப்பம் பிட்கிறவர்கள், ஞானஸ்நானம் எடுத்தவர்கள்.
அவர்களுக்கு 5வது ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். இயேசுவை முகமுகமாக ஒரு நாள் பார்க்க போகிறோம். ஹalleluya. ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு விசுவாசி இந்த நிச்சயத்தோடு ஓட வேண்டும். இன்னைக்கு வேலைக்கு போகிறேன், இன்னைக்கு வேலைக்கு போய் திரும்பினால் வீடு, திரும்பாவிட்டால் அப்பாவினுடைய வீடு எனக்கு ஒன்று இருக்கிறது. அந்த வீட்டிற்கு நான் மாத்திரமல்ல, என்னோடு சேர்ந்து ஒரு கூட்டத்தை நான் ஆயத்தப்படுத்த விரும்புகிறேன்.